ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள் என் வாக்கினை நீ கேட்டு விடுகின்ற பட்சத்தில், என் தங்கமே, நாளைய நாளில் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு 2 நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற மிகப்பெரிய ஆவலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். நடப்பது எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது, இனி என்னதான் நடந்துவிடப் போகிறது என்று பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு அந்த விஷயத்தில் அம்மா 2 நல்ல செய்தியினை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். என் பிள்ளையின் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட்டால், என் பிள்ளை நிச்சயமாக நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனமுடைந்து வாழ்க்கையின் ஓரத்திற்கு சென்று விடுவாய். இனிமேல் இது என் வாழ்க்கை என்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். ஆனால் நிச்சயமாக உன்னை அந்த மனநிலைக்கு கொண்டு செல்ல உன் தாயானவள் நான் விரும்பவில்லை. அதற்கு முன்பே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் கொடுத்துவிட உன் தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன். என் தங்கமே, என்னுடைய அன்பினை உணர்ந்திருக்கின்ற பிள்ளைகள் யாரும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவுகளை எடுத்துவிட மாட்டார்கள். நீயும் என்னை நம்பி என் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும் பட்சத்தில், நல்ல நாட்களில் எல்லாம் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, மனதிற்குள் கவலைகள் என்பது யார் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள்? அடுத்தவர்கள் தருவதை ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு கவலையை மட்டும்தான் கொடுக்கும். என் தங்கமே, அந்த கவலை உனக்கில்லை என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து நடந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நல்ல செய்தி என்றால் என்ன? நீ நினைத்த விஷயம் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பதுதான். நீ எந்த லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாயோ, அந்த லட்சியத்தில் உனக்கு ஏற்பட்ட தடங்களை சரி செய்து உனக்கான நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அந்த நல்ல செய்தியாகும். அந்த நல்ல செய்தியை அம்மா உனக்கு இன்று தருகின்றேன் என்றால் என் பிள்ளைக்கு அது சந்தோஷம்தானே. நாளைய வெற்றி விடியலில் உனக்கு மங்களகரமான விஷயங்கள் வந்தடைய போகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய அதிசய மாற்றமாக தான் இருக்கும். என் தங்கமே, தெய்வத்தின் சக்திகள் எல்லாம் அதிசக்தி வாய்ந்த நாட்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுபோலதான் நாளையும். நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அற்புதம், இந்த தாயானவளே இனி உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும். நல்லது எது, கெட்டது எது என்று என் பிள்ளை எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். நல்ல விஷயங்களை நீ ஆராய்வதற்கு பழகிவிட்டாலும், கெட்ட விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருப்பதற்கு எப்பொழுதும் நீ பழக வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நீ வெளியில் வரவேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்து விட்டது. இனியும் முடங்கி கிடக்க அம்மா ஒருபொழுதும் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். என் தங்கமே, நீ எழுந்து நடந்தால்தான் உன் கைகோர்த்து நடக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை ஒரு நாளும் தனிமையில் விட்டுவிடவோ, உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை கொடுக்காமல் விட்டுவிடவோ அம்மா நினைத்தது கிடையாது. தனிமை என்றால் அந்த தனிமை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். மாறாக அந்த தனிமை உனக்கு கெட்ட சிந்தனைகளை கொடுத்துவிடக் கூடாது. எந்நேரம் உனக்கு கெட்ட சிந்தனைகள் வருவதாக தோன்றுகிறதோ, அந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் தோன்றியிருப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய், அம்மா, எனக்கு மன கஷ்டமாக இருக்கிறது என்று தெய்வத்தை நாடி கோவிலுக்கு செல்கின்றாய். ஆனால் அங்கும் நம்முடைய மனது வேதனைப்பட்டால் நாம் யாரிடத்தில் சென்று நம் கஷ்டங்களை சொல்வது என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா? இது நிறைய குழந்தைகளுக்கு இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தை நாடி அங்கே செல்லும் பொழுது அங்கு இருக்கின்ற சில மனிதர்களினுடைய வார்த்தைகளினால் உன்னுடைய மனது உடைக்கப்படுகின்றது. என் பிள்ளையே, தெய்வத்தை சரியாக கூட தரிசனம் செய்ய முடியாமல் நீ வெளியில் வந்து விடுகின்றாய். இப்பேற்பட்ட மனநிலையில் நீ
என்ன சிந்திக்க வேண்டும் தெரியுமா? நாம் வந்தது தெய்வத்தை தரிசிக்க மட்டும்தான். நீ வெளியில் இருந்து வணங்கினாலும் சரி, அருகில் நின்று வணங்கினாலும் சரி, நீ வணங்குகின்ற தெய்வத்தின் பெயரை உன் வாயால் உச்சரித்து விட்டாலே போதும். அத்தனை பேரையும் தாண்டி அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சேர்ந்துவிடும். இடையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நீ ஒருபொழுதும் நினைக்கக் கூடாது. தெய்வத்தின் சன்னதியில் இருந்து எவன் ஒருவன் அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை விடுகின்றானோ, அவன்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கப் போகிறான் என்பதை நீ புரிந்து கொண்டு, தெய்வத்தை காணும் பொழுது மனவேதனை அடையாதே. பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களுக்கே அது திரும்பிச் செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மாவிற்கு இதுவெல்லாம் எப்படி தெரியும் என்று நினைக்கின்றாயா? என் குழந்தையே, நான் நிறைய பேரை கண்டுவிட்டேன். அதிகமான குழப்பம் கோவிலுக்கு சென்று திரும்பும் பொழுது. இதை பற்றியதாக தான் இருக்கும். அங்கே அவர்கள் அப்படி சொன்னார்கள், இங்கே இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி மனது வேதனைப்பட்டிருக்கும். மன நிம்மதியை நாடிதானே உன் தெய்வத்தை நீ கண்டுவிடப் போகின்றாய். உன் தெய்வத்திடம் நீ பேசிவிட்டாய். அது ஒன்று போதும். இடையில் இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால், இவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ மனம் வருந்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவர்களுக்கான மன வருத்தத்தினால் தவறு உன்னுடையது என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்த சில விஷயங்களின் மூலம் உனக்கு கிடைத்த நல்ல செய்தியை நாளை விடியலில் உன்னை தேடி வரும். கஷ்டங்களை கொடுத்ததுதான் கடைசியில் சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த விஷயம் உன் மனதை உடைத்ததோ அந்த விஷயம் உன் மனதை நிச்சயமாக மகிழ்விக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று ஒதுக்க நினைத்த விஷயம் ஒன்று இதுதான். உன் வாழ்க்கை என்று உனக்கு புரிய வைக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமாக மாறும். நாளைய விடியலில் என் பிள்ளை, மனதிற்குள் முதலில் நீ வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் இந்த நாளில் நான் நினைத்ததை சாதித்தே தீருவேன். இன்று நான் நினைத்த வெற்றியை அடைந்தே தீருவேன் என்று. யாருடைய வார்த்தைகளுக்கும் இன்று நான் மயங்க மாட்டேன். யார் என்னை எவ்வளவுதான் மட்டம் தட்டினாலும் என்னுடைய திறமை என்னவென்று எனக்கு தெரியும். அதை பிடித்துக் கொண்டு நான் இந்த நாளை நிச்சயமாக கடப்பேன் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ தொடங்க வேண்டும். என் தங்கமே, தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்ற நீ தெய்வத்திடம் இருக்கின்ற வீரத்தையும் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? அதைதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். மனதிற்குள் பயம் என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்கக்கூடாது. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்குதான் பயப்பட வேண்டுமே தவிர, தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ பயப்படக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய பயத்தை தெரிந்து கொண்டால், உன்னுடைய பலவீனம் என்னவென்பதை உணர்ந்து கொண்டு, உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு நிச்சயமாக நிறைய பேர் உன்னை தேடி வருவார்கள். அடுத்தவனுக்கு வாழ்க்கையை கொடுக்க இங்கு எவனுக்கும் மனமில்லை. மாறாக அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்க நினைக்க வேண்டும் என்றால் நீ நான் என்று முண்டி அடித்துக்கொண்டு வருவார்கள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். அதற்கு உனக்கு இந்த வராகி உறுதுணையாக இருக்கின்றாள் என்பதை மட்டும் மறக்காமல் நீ உன்னுடைய பாதையில் சரியாகவே சென்று கொண்டிரு. உன்னை அம்மா கரை சேர்த்து விடுவேன். நாளைய மங்கள விடியலில் என் பிள்ளைக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை நான் நடத்தி காட்டப் போகின்றேன். உனக்கு நல்ல விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நினைத்து என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நல்லதையே செய்து கொண்டிரு. என்றும் உன் அம்மா உன்னை நல்லபடியாக வழிநடத்துவேன். என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பு என்றுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் யார் உன்னை கைவிட்டாலும் உன் அம்மா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாள் என்பதை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள். வெற்றி என்பது உனக்கு நிரந்தரமாக்கப்பட்டது. அதை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய திறமை என்பதையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள். என் தங்கமே, நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த அம்மாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தி நாளைய விடியலில்
உன் அம்மா என் மூலமாக நிச்சயமாக வந்து சேரும் என்று உன் தாயானவள் உனக்கு அன்பான வாக்குறுதியினை கொடுக்கின்றேன். உன்னுடைய அன்பை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகியானவளினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.